வணக்கம். நான் நிலவன்பு ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து மேகலா சண்முகம் பேசுறேன். தொடர்ந்து நாட்டு மாடு பத்தியும், இயற்கை விவசாயத்த பத்தியும் பல பதிவுகள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்க பார்க்குற ஒவ்வொரு வியூவும் நாட்டு மாடும், இயற்கை விவசாயமும் பாதுகாக்கப்படும்ன்றத மறந்துறாதீங்க. மண்ணுக்கும் மனுஷனுக்கும் உள்ள தொடர்பு இன்னைக்கு நேத்து இல்லாத மாதிரி. மாட்டுக்கும் மனுஷனுக்கும் உள்ள தொடர்பு அந்த காலத்துல அதாவது கால்நடைகள் தோன்றினதுல இருந்தே நம்ம கூட இருந்துட்டு தான் இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டுல பேர் இல்லாத ஒரு குறை மட்டும்தானே தவிர மாடு மனுஷனும் அப்படிதான் இருந்தாங்க. அதுக்கு பேர் சொல்லி கூப்பிடுறது, அதுங்க ரியாக்ட் பண்றது. ஸோ வீட்டுல ஒரு மாடு இல்லாம அவங்க எல்லாம் பால் காசு கொடுத்து வாங்கினது கிடையாதுன்னு சொல்றவங்களும் இன்னைக்கும் இருந்துட்டு தான் இருக்காங்க. போட்டோ எடுத்தா கூட போட்டோல சேர்ந்து எடுக்கக்கூடிய காலங்களும் உண்டு. வெளிநாட்டுக்காரன் நம்மளை பார்த்து வியந்து பயந்து பார்த்த விஷயங்கள்ல ஒரு விஷயம் தாங்க விவசாயம். இப்பதான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. விவசாயம் சொன்னாலே இயற்கை விவசாயம், செயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்லி. அந்த காலத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், தமிழனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் விவசாயம்னா நான் இயற்கை விவசாயம் மட்டுமே. சோ அத வந்து அவன் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. எப்படி எந்த ஒரு ஈடுபொருளுமே காசு கொடுத்து வாங்காம இவ்வளவு அழகா இயற்கை விவசாயம் செய்யறாங்க. அப்ப இயற்கை விவசாயத்துக்கு தேவையான அத்தனை பொருளுமே ஒரே ஒரு மாட்டுல இருந்து தான் கிடைக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோமோ இல்லையோ, வெள்ளைக்காரன் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான். அதுல இருந்து வெளியே அவங்களை கொண்டு வந்தாதான் கார்பரேட் ஆன நம்ம பொருட்களை இங்க உள்ள செலுத்த முடியும். இப்ப நம்ம வாங்கிக்கிட்டு இருக்க யூரியா, பாஸ்பேட், பொட்டாஷ் அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை வாங்குறவங்க அப்ப வந்து எதுவுமே வாங்காம இருந்தது. இதை கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்துல உள்ள வந்தது. அப்படி தடுத்து நிறுத்தணும். அதாவது நாட்டு மாடு வளர்க்கறத தடுத்து நிறுத்தினா மட்டும்தான் இதை நம்ம கொண்டு வர முடியும். நாட்டு மாடு நீங்க வளர்க்காதீங்கன்னு சொன்னா யாருமே கேட்க மாட்டான். அப்ப அதுக்கு அடுத்து ஒரு ஆப்ஷனா இயற்கை உள்ள விவசாயத்தை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சா வந்து கொண்டு வந்த விஷயம் தாங்க இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பாலுக்காக உற்பத்தி பண்ணது அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல சொல்லக்கூடிய மாடுகள், ஹெச்எஃப், ஜெர்சி இந்த மாதிரி மாடுகளை இன்ட்ரோ பண்ணாங்க. முதல்ல இந்த மாடுகளை பார்த்த நம்ம முன்னோர்கள் யோசனை பண்ணி இதை வாங்கலாமா வேணாமா அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை யோசிச்சவங்கள நல்லா மூளை செலவு செஞ்சு இந்த மாடுகளை வாங்கி வச்சு பால் திறன் அதிகம், அதாவது நீங்க வந்து சொசைட்டிக்கு பால் கறந்து ஊத்தலாம் இப்படின்னு பல விஷயங்களை அவங்களுக்கு முன்ன நிறுத்து பால் கறவை அந்த பால்ன்ற ஒரு உற்பத்தியை வந்து அவங்க மனசுக்குள்ள ஆழமா பதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முன்னாடி வேணான்னு சொன்ன நம்ம மக்கள் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாடுகளை வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப மாடுகளை வாங்க ஆரம்பிச்சோம்னா அவங்களுக்கே ஒரு கம்பேரிட்டிவ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாடுகளை வளர்க்கறதுனால நம்மளுக்கு கம்மியா பால் கறக்குது நாட்டு மாடுகளை. நம்ம ஹெச்எஃப் ஜெர்சி வளர்க்கும் போது நம்மளுக்கு பால் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களும் மாறி இந்த மாடுகளுக்கு மாறி ஆகிட்டு இருக்கும் போதே அவங்க வந்து முதல்ல கொண்டு வந்து அரிசி, இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு பிடி, சிட்டின்னு அவங்க என்னென்னவோ சொல்றாங்களோ இந்த மாதிரி விதைகள் எல்லாத்தையுமே அவங்களை இன்ட்ரோ பண்றாங்க. முதல்ல தயங்கின நம்மள முன்னோர்கள் அரிசிகள் எல்லாம் விதைக்க மாட்டோம். ஏன்னா நம்மளோட ஒவ்வொரு பாரம்பரிய அரிசிக்கும் ஒவ்வொரு பெயர் காரணியும் ஒவ்வொரு ஒவ்வொரு அரிசியுமே வளர்றதுக்கு வந்து குறைந்தது 4 மாதம் அவகாசம், 6 மாதம் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதுல வர வைக்கோல், அதாவது மாடுகள்ல வந்து தீவனம் வந்து அவங்க வெளியே வாங்கி கொடுக்கணுன்ற ஒரு அவசியமே இல்லாம எல்லாமே அவங்களோட நிலத்துல இருந்து நுனி வீட்டுக்கு, நடு வந்து மாட்டுக்கு, அடி காட்டுக்குன்னு அப்படி வாழ்ந்துகிட்டு இருந்த நம்ம முன்னோர்கள் வந்து அந்த மாடுகளுக்கு, அதாவது நம்ம இயற்கை ஈடுபொருள்கள் செய்யக்கூடிய அந்த மாடுகளுக்கு தேவையான வைக்கோல் முதற்கொண்டு அவங்க நிலத்துல இருந்தே எடுத்து காசு போடாம வச்சிருந்தாங்க. சோ அந்த வைக்கோல் வந்து நம்மளுக்கு கம்மி ஆக ஆக ஆரம்பிச்சிருச்சுனால மக்கள் வந்து மாடுகளுக்கு தீனி வாங்கி போட்டாங்கன்னா அதை அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்கன்னு இப்படி அதை பத்தி யோசனை பண்ணி பல விதத்துல அந்த குட்டரக நெற்பயிர்களை வந்து அவங்க இன்ட்ரோ பண்றாங்க. ஏன்னா இது வந்து சீக்கிரமே நீங்க வந்து 2 போகம் செய்யக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க 4 போகம் செய்யலாம், 3 போகம் செய்யலாம்னு சொல்லி இந்த விஷயங்களை அவங்க மனசுக்குள்ள திணிச்சு இந்த குட்டரக நெற்பயிர்களை வந்து அவங்க வந்து உள்ள இன்ட்ரோ பண்றாங்க. இதையும் விதைக்கிறதுக்கு தயங்கின நம்ம மக்களை வந்து உங்க பசங்களை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன், அது வைக்கிறேன், அதாவது நிறைய ஆசை வார்த்தைகளை கூறி கண்டிப்பா மனுஷங்க அவங்களோட சுயநலத்துக்காக பயன்படுத்தி உள்ள கொண்டு வந்தாச்சு அந்த நெற்பயிர். அப்போ நெற்பயிர் நீங்க கொண்டு வந்தா விதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ ஒரு 3 மாசத்துலயே அவங்களுக்கு அரிசி கிடைக்குது. ஆனா தேவையான வைக்கோல்கள் கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இப்ப உள்ள வைக்கோல் கட்டுகள் இந்த மழை நேரத்துல ரூ. 300ல இருந்து ரூ. 350 கூட போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அந்த ரூ. 300 ரூ. 350 போயிட்டு இருக்க வைக்கோல் கூட நல்லா இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. எல்லாம் கூழாம் வைக்கோலா தான் இருக்கு. ஏன்னா இந்த ஜனவரி மாசத்துல வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த அறுப்பு போது வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சு அந்த மழை காலங்கள்ல இந்த மாதிரி ரேட் வச்சு விக்கிறாங்க.
இப்படி வாங்கி இந்த குட்டரக நெற்பயிர்களை வந்து இவங்க பயிர் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த காலப்போக்குல என்ன ஆகுது, மாடுகளுக்கு தீவனம் பற்றாக்குறை, மாடுகளுக்கு தீவனம் வெளியே வாங்கி போடுறது, இது எல்லாமே அவங்க யோசிக்கும் போது இந்த மாடுகளை வளர்த்தும் நம்ம இவ்வளவு தீவனம் செலவு பண்ணியும் பால் கொடுக்க மாட்டேன். அதுகளுக்கு அது பால் மட்டும் இல்லாம அதோட சாணம் கோமியம் பத்தி அறியாத நம்ம அதோட பயன்களை அறியாத நம்ம முன்னோர்கள் வெறும் பாலை மட்டும் மனசுல வச்சுட்டு இந்த மாடுகளை வந்து வெறுத்து ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி முதல்ல என்ன பண்றாங்க, காளை மாடுகள் எல்லாத்தையுமே வந்து அறுப்புக்கு கொடுக்குறாங்க. அறுப்புக்கு கொடுத்துட்டு பசுமாடுகள் அந்த 1 லிட்டர் 2 லிட்டருக்கு பாலுக்காக வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு காலத்துல இந்த மாடுகள் வந்த பிறகு அதை சுத்தமா காலப்போக்குல அந்த நாட்டு மாடுகளை அவங்கள கைவிடுறாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா இயற்கை விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்களும் கம்மி பண்ணது. இயற்கை விவசாயம் செய்யறதுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அடுத்து அவங்க கொண்டு வந்த நெல்லுக்கு அப்புறம் நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இலைதழைகளை போட்டு ஓட்டிக்கிட்டு இந்த வேலைகள் எல்லாம் செய்யாம நான் கொடுக்குற இந்த மருந்துகளை தெளிச்சு நீங்க இயற்கை விவசாயத்துல இருந்து இதுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி இதுல வந்து கொண்டு வராங்க. இப்படி ஏமாந்து உள்ள தள்ளப்பட்ட நம்ம என்னென்ன அதாவது இந்த 100 வருஷங்கள்ல என்னென்ன மாற்றங்களையும் என்னென்ன வியாதிகளையும் அனுபவிச்சுட்டு இருக்கோன்றத பத்தி யாருமே சிந்திக்கல. இன்னைக்கு பிக் பாஸ் பத்தி கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்மாழ்வார் ஐயா போட்டோவை காட்டி இவர் யாருன்னு கேட்டா எத்தனை பேர் எத்தனை இத்தனை கோடி மக்கள்ல வந்து எத்தனை கோடி மக்களுக்கு எத்தனை லட்சம் பேருக்கு கூட அது தெரியும் தெரியாது. ஆனா அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் இந்த விஷயத்துக்காக நெல் ஜெயராமன் ஐயா, நம்மாழ்வார் ஐயா, இன்னும் தெரிஞ்சும் தெரியாத பல இப்பவும் தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. என்னதான் பிரெயின் வாஷ் பண்ணாலும் நான் மாற மாட்டேன் அப்படின்னு இருந்த ஒரு சிலராலதான் நம்மளோட பாரம்பரிய நெல்களும் இன்னும் நாட்டு விதைகளும் பராமரிக்கப்பட்டுட்டு இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா, இப்ப நீங்க ஒரு வெண்டைக்காய் வாங்கி விதைக்கிறீங்க, இந்த ஹைபிரிட் வெண்டைக்காய் வாங்கி விதைக்கிறீங்க அப்படின்னா, முதல் முறை நீங்க விதைக்கும் போது ஒரு 1/4 கிலோ 500 இருந்து 1000 ரூபாய் விதை வாங்கி விதைக்கிறீங்கன்னா, 2வது முறையும் நீங்க அவங்க கிட்டதான் விதை வாங்கணும். விதையை உங்களால உற்பத்தி பண்ண முடியாது. விதையை உற்பத்தி பண்ண முடியாது ஒரு காரணமா இருந்தாலும், விதையை உற்பத்தி பண்ண முடியாத காய்கறிகளை நீங்க சாப்பிட விதையற்ற மனிதர்களா நம்ம மாறிக்கிட்டு இருக்கோன்றதையும் மறந்துடாதீங்க. எத்தனை பேர் இப்ப நாங்க இருக்கோம் வாங்க குழந்தை 10 பேருக்கு கல்யாணம் ஆனா 8 பேருக்கு வந்து ஐவிஎஃப், ஆர்விஎஃப் சம்திங் எக்ஸெட்ரான்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பேஸ் வந்து உணவே மருந்தே உணவுன்னு. நம்ம பாரம்பரிய நெல்ல இருந்து அரிசியில இருந்து எல்லாத்துக்குமே ஒரு பெயர் காரணி இருக்குங்க. இப்போ ஒரு காட்டு யானம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த நெல் வந்து வளர்ந்து முழு அறுவடைக்கு நிற்கும் போது உள்ள யானையே இருந்தா கூட தெரியாத அளவுக்கு அதோட ஹைட் இருக்கும். அந்த வைக்கோல்களை சாப்பிடும் போதும் அந்த வைக்கோல் இருக்கும் போதும் இவங்களுக்கு தீவன பற்றாக்குறையும் இல்லாததும் இது ஒரு காரணம். இப்படி பல விஷயங்கள் செஞ்சு அதை வந்து அழிச்சிட்டு வந்தாங்க. அதுல ஒரு சில ரகங்களையும் மாடுகளையும் நம்ம காப்பாத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்மனால முடிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அதுல இருந்து நெய்யோ, பாலோ, தயிரோ அதை தவிர்த்து அதை சார்ந்த பை ப்ராடக்ட்ஸ் ஆன ஒரு பஞ்சகாவியாவோ அந்த மாதிரி விஷயங்கள் மாடி தோட்டத்துக்கு வாங்குறதோ, இல்ல ஒரு விபூதியோ, சோ இந்த மாதிரி நீங்க வாங்கும்போது கண்டிப்பா நீங்களும் ஒரு காலத்துல நினைக்கலாம், எனக்கும் ஒரு மாடு வளர்க்கணும்னு ஒரு மாறுதல் நம்மளுக்கு வரும்போது இந்த வளர்த்துக்கிட்டு இருக்கவங்ககிட்ட இருந்து வாங்கி வளர்க்கலாம். எல்லாருமே தொடர்ந்து அதுவும் இல்லாம காளைகளை கண்டிப்பா நம்ம வந்து வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த ஃபியூச்சர் ஜெனரேஷன், ஏன்னா இப்ப நீங்க ஊசி போட்டு ஒரு குட்டி வெளியே வரும்போதுதான் அது என்ன கண்ணு குட்டின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா காளைகளை வச்சிருக்கும் போது நம்மளுக்கு அந்த பயம் எதுவுமே கிடையாது. காளைகள் வந்து வச்சிருக்கிறது உழவுக்கு மட்டும் பயன்படும். உழவு தாண்டி நிறைய விஷயங்களுக்கு காளை வந்து நம்ம வச்சுக்கணுன்றது அவசியம். ஒரு ஃபார்ம் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணணும்னா கண்டிப்பா காளைகள் இல்லாம அது வந்து ரன் ஆகாது. நீங்க ஒரு 20 மாடு கனையாக்கணும்னா நீங்க ஒவ்வொரு முறையும் யாரையும் கூப்பிடணும், டாக்டர்ஸை கூப்பிடணும், ஊசி போடணுன்ற அவசியம் இல்லாம நம்மளோட காளைகளை நம்ம வளர்க்கலாம். ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு நம்மளால விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சின்ன விஷயங்கள்ல இதுவும் கூட. இதெல்லாம் சொல்றதுனால நீ 100 வருஷம் இருக்க போறியான்னு கேட்கறவங்களுக்கு ஒரு சின்ன என்னோட ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். என்கிட்ட வேலை பார்த்து மோர் ஓட்டிக்கிட்டு இருந்த ஒரு அக்கா 2 நாள் வரல, லீவுன்னு சொன்னாங்க. ஏன்கான்னு கேட்டேன். பொண்ணுக்கு 8 வயசு 8 வயசு பொண்ணுக்கு உடம்பு முடியல. முந்தின நாள் வரைக்கும் ஸ்கூல் போய்கிட்டே தான் இருந்தா. 2 நாள் லீவ் போட்டீங்கன்னா வேலை எனக்கு அதிகமா இருக்கும்க்கா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. அப்பவும் கண்டிப்பா ஜுரம்னும் போது நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது.
சரிங்கக்கா 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. அக்கா ஃபோன் பண்ணா திரும்பவும் இல்லப்பா அவளுக்கு இன்னும் உடம்பு முடியலன்னா, தொடர்ந்து அந்த வேலைகள நான் பார்க்கும்போது, என்னோட வேலை பளுக்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இருந்தாலுமே அது 4 நாள்லருந்து 10 நாள் ஆச்சு. ஸோ இங்க பக்கத்துல பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பேபி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போ சொல்ட்டாங்கன்னாங்க. 15 நாள் 15, 20 நாள் ஆச்சு. ஃபோன் பண்றேன் திரும்பவும். அக்கா என்னாச்சுன்னு. அவங்க சொன்ன விஷயம், என் குழந்தைக்கு பிளட் கேன்சர்ன்னு சொல்லிட்டாங்க. அந்த அந்த விஷயத்த கேட்கறதுக்கு கூட நம்மளுக்கு பிடிக்கல. நம்ம 100 வருஷம் வாழணும் அப்படின்றத விட, இருக்கிற நாள் வரைக்கும் ஆரோக்கியமா, யாருக்கும் தொல்ல குடுக்காம, அடுத்தவங்க நம்ம எழுந்து நிக்கிறதுக்கு அடுத்தவங்களோட துணை தேடாம இருக்கணும்ன்றது தான் என்னோட ஆசை. ஸோ இயற்கை விவசாயத்த கண்டிப்பா நீங்க பாதுகாக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.